ஏரி ஆக்கிரமிப்பை அகற்றி மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. சமூக ஆர்வலர் கொந்தளிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகாவில் தோரிப்பள்ளி தாசன்புரம் கிராமத்தில் சர்வே எண் 143 உள்ள ஏரியை அதே கிராமத்தை சார்ந்த சின்னப்பா என்கிற பெத்தண்ணா என்கிற நபர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு மற்றும் வணிக நோக்கத்திற்காக கடை கட்டியுள்ளார். ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி ஏற்கனவே டிஆர்ஓ, தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ என பல அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தோரிப்பள்ளி விஏஓ லட்சுமணன் ஆக்கிரமிப்பை முன்னின்று செய்துள்ளார். அரசு ஏரி நிலத்தை கணிசமான தொகைக்கு விற்பனை செய்வது தெரிய வருகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து ஏரி நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். தோரப்பள்ளி பஞ்சாயத்து தாசனபுரம் வில்லேஜ், அதில் ஏரி பரம்போக்கு. நாம் அதில் 100 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. ஆனால் நாங்களே ஒரு மரம் கூட நட்டல. இப்போ பக்கத்து லேண்டுக்காரங்க சின்னப்பா நினைக்கிறான், பெத்தண்ணா பையன் இவன் முத்து, இவங்க 2 பேர் சேர்ந்து அராஜகமாக இப்போ செட்டு போட்டு அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அது டிஆர்ஓ சார்கிட்டே நம்ம தாசில்தார் மேடம், ஆர்ஐ, விஏஓ எல்லாருக்குமே சொல்லியாச்சு. எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. அது எதனால என்னன்னுட்டு நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு இந்த அரசாங்கம் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. அது என்ன இருக்கோ கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். உங்கள் சைடில் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? நம்ம சைடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இல்லை, இப்போ ஏரி புறம்போக்கில் இப்போ வீடு கட்டியிருக்காங்கன்றீங்க. எப்போ கட்டினது? இப்போ 15ஆம் தேதி 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சு. அதை நான் பெட்டிஷன் கொடுத்து நிப்பாட்டேன். திருப்பி அவங்க தௌர்ஜன்யமாக இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீட் போட்டாங்க. ஆங்கல் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதை நான் நோட்டீஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி 2 நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீட் எல்லாம் போட்டாங்க. இதுக்கு யாராவது அதிகாரிங்க உடனே இருக்காங்களா? அந்த லோக்கலில் லீடர் யார்? இது யார் மேலே குற்றச்சாட்டு சொல்றீங்க? விஏஓ லக்ஷ்மண் என்ன பண்ணாரு? அவர் தான் எல்லாமே பிளான் பண்ணி இப்போ செஞ்சு வச்சிருக்காரு. சேரர் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். விஏஓ கூப்பிட்டு தாசில்தார் மேடமும் சொல்லியாச்சு, டிஆர்ஓ சாரும் சொல்லியாச்சு, ஆர்ஐ சாரும் சொல்லியாச்சு. வேணும்னுட்டு இங்கே ஊன்றாரு. அங்கே போயிட்டு அவங்களுக்கு சாதகமாக அவங்களே அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அவங்களே அங்கே நின்று அந்த ஸ்பாட்டில் அவங்களே சீட் போடுறாரு.